பிரியமானவர்களே, அமல் செய்கிறது நல்லா விளைக்கோங்க. அமல் செய்கிறது லேசி, அந்த அமலை பாதுகாக்கிறது தானே மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் முதல் சஃபில் இருந்து அவ்வளவு தப்பீரோட தொழக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களால குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய கோபக்காரர்கள். 30 வருஷம் உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, 70 வருஷம் வாழ்ந்து 30 உம்ராக்கள் ஒவ்வொரு வருஷம் உம்ரா முடிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ விதவைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார்கள். ஆனா இவருடைய வேலை என்னன்னா, இந்த கோல் சொல்லக்கூடிய பழக்க விதிக்கு துஃசிதுல் அமால், இந்த கோல் சொல்லக்கூடிய பழக்கம் இவருடைய உம்ராவை தௌடு வெளியாக்கிடும். இவருடைய முன் சஃப்ல 30 வருஷம் தொழுதாரு, தொழுகையை முழுமையாக சேகரிக்க வச்சிடும். இவர் கொடுக்கக்கூடிய சதகா தான தர்மங்கள் எல்லாத்தையும் வீணாக்கி தௌடு வழியாக மாற்றிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த கோல். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நஷ்டம் அப்படின்னா உலகத்திலே நஷ்டமா இல்லையா? சரி, அடுத்த யோசனை கபருடைய வாழ்க்கை. அடுத்தது பயங்கரமான, நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்குதான் அமல் செய்தது. சொர்க்கத்துக்கும் காலை தூக்கி வச்சதுக்கும் மேலாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிராருல் ஹல்க், இந்த பூமியில கெட்ட மக்கள் யார் தெரியுமா? சொல்லுங்க, நாங்க தாலியில தான் வாசிச்சிருக்கோம். இந்த பூமியில கெட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? அல் மஷாஊன பின் நமீமா, கோல் சொல்லி திரியக்கூடியவங்க. அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, நல்ல கூட்டாளிமார்கள், நல்ல நேசர்களுக்கு மத்தியில இந்த கோலை சொல்லி பிரிவினை ஏற்படுத்துறாங்களே, இவங்க தான் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய மிக கெட்டவர்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, பூமியிலே கெட்டவனாக வாழ்ந்தா போயிட்டு அடக்கிட்டு வந்தாலும் மண்ணை போட்டுட்டு வந்தாலும் நல்லவனா மாறிடுமா? அங்கேயும் கெட்டவர்களாகத்தான் மாறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா கபரைன், 2 கபருக்கு மத்தியில நடந்து போனாங்க. சொன்னாங்க, ஃபஇன்னஹுமா யுஅத்தபானி, இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. ஃபமா யுஅத்தபானி ஃபீ கபீரின், சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்றது, பெரிய பாவத்துக்கா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஒரு மனிதர் யாரு தெரியுமா? வலா யதஹர்ரஸு மினல் பௌல், சிறுநீர் கழிச்சா ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாதவர், அவருக்கு உண்டான தண்டனையை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் தான். இரண்டாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? இரண்டாவது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மனிதர் யாரு தெரியுமா? கான யம்ஷி பின் நமீமா, மக்களுக்கு மத்தியில கோல் சொல்லி திரிஞ்சவர். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, மிக நிதானமாக நடக்க வேண்டிய காலம். குடும்பங்கள் விரிசலாகிற நேரத்தில் மிக நுணுக்கமாக பேச வேண்டிய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அப்ப கபருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறுகிறது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா, சாஹிபுன் நமீமா லா யஸ்தரீஹு மின் அஸாபில் கபர். நல்லா விளங்கிக்கோங்க. கோல் சொல்லி திரிஞ்சிட்டு உலகத்துல வாழ்ந்து மொத்தா வைத்திரலாம். சொன்னாங்க, லா யஸ்தரீஹு மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனை இவனுக்கு நீங்க மாட்டாது. கபருடைய வேதனை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்? மக்கள் உலகத்துல பிரச்சனையோட வாழ்வாங்க, அதாவத்தோட பிரச்சனையோட நல்ல ஒத்துமையா ஈந்தவங்க பிரிஞ்சு வாழ்வாங்க. இவருக்கு கபூர்ல நிம்மதியாக வாழலுமா? ஒரு நாளும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். உலகத்திலே வாழ முடியாது, கபூரிலே வாழ முடியாது, சொர்க்கத்துக்கு காலெட்டி வைக்கிறதுக்கு மேலாது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுஹுலுல் ஜன்னத நம்மா, கோல் சொல்லி திரிகிறவன் ஒரு நாளும் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. பாத்தீங்களா? உலகத்திலேயும் பிரிவு, உலகத்திலேயும் மிகப்பெரிய கெட்டவனாக வாழ்ந்தான். கபருடைய வாழ்க்கையும் அல்லோல கல்லோலமாக மாறினான்.
பின்னால் வரக்கூடிய மஷருடைய கட்டம் சலாத் எல்லாம் மிகப்பெரிய அல்லோல கல்லோலம். அதே மாதிரி செஞ்ச அமல்களோட எல்லா அமல்களையும் கியாமத் நாள்ல சொர்க்கத்துக்கு முன்னால தண்ட கூட்டாளிக்கு, தண்ட மக்களுக்கு, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு, தண்ட மஹல்லா வாசிக்கு, தன்னுடைய உலமாக்களுக்கு அதை அப்படியே கொடுத்து போட்டு நான் நரகத்துக்கு போறேன்டா. நான் ஒவ்வொருத்தரும் இப்ப யோசிக்கணும், சுருக்கமாக இந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? கனியமானவர்களே, அதனால யோசிப்போம், இதனுடைய விபரீதங்களை இன்னும் தேடுவோம். சுருக்கமான நேரம்னால சுருக்கமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். உலமாக்கள் அணுகி இதனுடைய விபரீதங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதை முழுமையாக நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில என்னோட மனைவிக்கு இதை பற்றி விபரீதங்களை சொல்வோம். பிள்ளை குட்டிகளுக்கும் சகோதரர்களே இதனுடைய விபரீதங்களை எத்தி வச்சு அவர்களுக்கு சொல்லி இதனுடைய பயத்தை அவருடைய உள்ளத்துல கொண்டு வந்து யார் யாரெல்லாம் என் குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கிறாங்களோ, குடும்ப சகோதரர்களாக இருக்கிறாங்களோ, எங்களோட ஊர்ல இருக்கிறாங்களோ, இந்த விஷயத்தை நாங்க எத்தி வச்சு இதனுடைய மோசமான வடிவத்தை விபரீதங்கள் அவங்களுக்கு நாங்க எத்தி வச்சு நாங்க செயற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான பாவத்திற்கு நாங்க தௌபா செஞ்சு போட்டு சகோதரர்களே எங்களோட அமல்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அந்த உயர்தரமான சொர்க்கத்தினுடைய கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுக்கு ஜல்லாலுஹு எங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.